ஓம் சாந்தி. 19/6/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் ஆகியிருக்கிறீர்கள். உங்களிடம் எந்த ஒரு அசுர குணமும் இருக்கக்கூடாது. தன்னுடைய முன்னேற்றத்தை செய்து கொள்ள வேண்டும், தவறுகள் செய்யக்கூடாது. கேள்வி: சங்கமயுக பிராமண குழந்தைகளாகிய உங்களிடம் எந்த ஒரு நிச்சயம் மற்றும் பெருமிதம் இருக்கிறது? பதில்: இப்பொழுது நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள். நாம் சொர்க்கவாசியாக உலகத்திற்கே அதிபதியாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்ற நிச்சயம் மற்றும் பெருமிதம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கிறது. சங்கம யுகத்தில் நாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிக் கொண்டிருக்கிறோம். அசுர குழந்தையிலிருந்து ஈஸ்வரிய குழந்தையாகி 21 பிறவிகளுக்கு சொர்க்கவாசியாக ஆகிறோம். இதைவிட பெரிய விஷயம் வேறு எதுவும் இருக்காது. ஓம் சாந்தி. பெரும்பாலும் மனிதர்கள் அமைதியை விரும்புகிறார்கள் என்று பாபா அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஒருவேளை வீட்டில் குழந்தைகளின் தொந்தரவுகள் இருந்தது என்றால் அசாந்தி நிலவும். அசாந்தியினால் துக்கம் ஃபீல் ஆகும். சாந்தியினால் சுகம் ஃபீல் ஆகும். குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு உண்மையான அமைதி இருக்கிறது. தந்தையை நினையுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்படுகிறது. தன்னை ஆத்மா என்று உணருங்கள். அரைக்கல்பமாக ஆத்மாவில் அசாந்தி இருக்கிறது. சாந்தி கடல் தந்தையை நினைப்பதினால் அது நீங்க வேண்டும். உங்களுக்கு அமைதியின் ஆஸ்தி கிடைத்து கொண்டே இருக்கிறது. சாந்தியின் உலகம் மற்றும் அசாந்தியின் உலகம் முற்றிலும் தனித்தனியானது என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நீங்கள் நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். இதில் உறுதியான நிச்சயம் இருக்கிறதல்லவா? பிராமணர்களாகிய நீங்கள் நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராக உலகத்திற்கே அதிபதியாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவீர்கள். அந்த குஷி இருக்க வேண்டும். சத்யுகத்தில் இருப்பது ஈஸ்வரிய சம்பிரதாயம், கலியுகத்தில் இருப்பது அசுர சம்பிரதாயம். புருஷோத்தம சங்கம யுகத்தில் அசுர சம்பிரதாயம் மாறுகிறது. அங்கே சத்யுகத்தில் யாரும் தன்னை ஈஸ்வரிய குழந்தை என்று சொல்லிக் கொள்வதில்லை. அங்கே தெய்வீக குழந்தைகளாக இருக்கிறார்கள். ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராக இருப்பாங்க, ஆனால் தன்னை ஈஸ்வரிய குழந்தைன்னு சொல்லிக்க மாட்டாங்க. மற்றபடி அங்கே தேவதைகளுடைய குழந்தைகள் அப்படின்னு தான் சொல்லிக்குவாங்க. இதை சங்கமயுக பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான் அறிந்திருக்கிறீர்கள். நாம் ஈஸ்வரிய குழந்தைகள். எனவே நமக்குள் எந்த அசுர அவகுணமும் இருக்கக்கூடாது. தன்னுடைய முன்னேற்றத்தை செய்து கொள்ள வேண்டும். நேரம் மிக குறைவாக இருக்கிறது. இதில் தவறுகள் எதுவும் செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. என்னை நினைவு செய்வதினால் பாவ கர்மங்கள் அழிந்து போகும் என்று பாபா கூறுகிறார். தந்தை அனைவரையும் அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு விகர்மங்கள் அழியும். அனைவரும் இறந்து போக வேண்டும் என்பதை அறிவீர்கள். ஒருவர் கூட இருக்க முடியாது. எவ்வளவு அன்பிலும் அன்பானவராக இருந்தாலும் அனைவரும் சென்று விடுவார்கள். இந்த பழைய உலகம் இதோ இப்போது போகப் போகிறது என்பதை பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான் அறிந்திருக்கிறீர்கள். அது அழிவதற்கு முன்பாக முழு முயற்சி செய்ய வேண்டும்.
உங்களுடைய வாழ்க்கையை வைரம் போன்று மாற்றிக் கொள்ளுங்கள் என்று பாபா கூறிக்கொண்டிருக்கிறார். ஹெவன்லி காட்ஃபாதர், அதாவது சொர்க்கத்தை படைக்கக்கூடிய தந்தை, நம்மை சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிவீர்கள். நாம் நடிகர்கள் என்பது ஒருவருக்கு கூட தெரியாது. காட்ஃபாதரின் குழந்தைகள், பிறகு நாம் ஏன் துக்கத்தில் இருக்கிறோம் என்பது தெரியாது. அதாவது மனிதர்களுக்கு நாம நடிகர்கள் அப்படின்றதும் தெரியாது. ரெண்டாவது, காட்ஃபாதரினுடைய குழந்தைகள் அப்படின்னா நம்ம ஏன் துக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்றதும் தெரியாது. ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள் அல்லவா? ஏன் தங்களுக்குள் சண்டை போட்டு கொள்ள வேண்டும்? அதாவது காட்ஃபாதர் அப்படின்னு சொல்றாங்கனால எல்லாருமே அந்த இறை தந்தையினுடைய குழந்தைகள் தானே. அப்ப ஏன் சண்டை போட்டுக்கணும் அப்படின்னு கேட்குறார். சகோதரர்கள் தங்களுக்குள் எப்படி சண்டையிட்டு கொள்கிறார்கள்? சண்டையிட்டு கொண்டு அழிந்து போவார்கள். இங்கே நாம் தந்தையிடம் இருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்கள் தங்களுக்குள் ஒருபோதும் உப்பு தண்ணீர் போல் இருக்கக்கூடாது. நல்ல நல்ல குழந்தைகள் கூட உப்பு தண்ணீர் போல் இருக்கிறார்கள். மாயா எவ்வளவு சக்தி வாய்ந்தது! நல்ல நல்ல குழந்தைகளின் நினைவு பாபாவிற்கு வருகிறதல்லவா? பாபாவிற்கு குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது! பாபாவிற்கு குழந்தைகளை தவிர நினைப்பதற்கு வேறு யாரும் இல்லை. உங்களுக்கோ நிறைய பேர் இருக்கிறார்கள். உங்களுடைய புத்தி இங்கு அங்கு செல்கிறது. வேலை தொழில் ஆகியவற்றிலும் செல்கிறது. எனக்கோ எந்த வேலையும் இல்லை. அநேக குழந்தைகள், அநேக வேலைகள் இருக்கிறது. எனக்கோ ஒரு வேலைதான் இருக்கிறது. நான் வந்திருப்பதே குழந்தைகளை சொர்க்கத்தின் வாரிசாக ஆக்குவதற்காகத்தான். எல்லையற்ற தந்தையின் சொத்து குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான். எவ்வளோ அழகா பாபா சொல்லிட்டு இருக்கிறார். எனக்கு குழந்தைகள் மீது எவ்வளோ அன்பு இருக்கு. குழந்தைகளை விட்டா எனக்கு வேற யார் இருக்காங்க நினைப்பதற்கு? உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. வேலை இருக்கு, தொழில் இருக்கு, அநேக மனிதர்கள் அப்படின்னா அநேக வேலைகளும் இருக்கு. ஆனா எனக்கு நீங்க தான் சொத்து அப்படின்றார். எனக்கு இருக்கிற ஒரே சொத்து நீங்க தான். உங்களை தான் நான் நினைச்சிட்டு இருப்பேன் அப்படின்றார். நான் வந்திருக்கிறதே உங்களை சொர்க்கத்தின் வாரிசாக ஆக்குறதுக்கு அப்படின்றார். அதே நேரத்துல நல்ல நல்ல குழந்தைகள் கூட உப்பு தண்ணீர் போல இருக்கிறாங்க. மாயா எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்படின்னா என்ன? நல்ல நல்ல குழந்தைகள் தான். ஞான யோகம் எல்லாம் இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ளே பழைய சம்ஸ்காரம் அப்படியே இருக்கு. அதை அப்படியே அடக்கி வச்சிருப்பாங்க. ஆகையால ஏதாவது ஒரு நேரத்துல அது வெளியே வந்துடுறது. அதனால பாபா சொல்லிட்டு இருக்கார், நல்ல நல்ல குழந்தைகளின் நினைவு கூர்ந்தானே அப்படின்னா நல்ல ஞானம் கேட்பாங்க, சேவையும் செய்வாங்க, நல்ல யோகாவும் பண்ணுவாங்க, பாபா முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு பழைய சம்ஸ்காரம், ஏதோ ஜென்மத்தினுடைய சம்ஸ்காரம் இன்னும் உள்ள இருந்துட்டே இருக்கு. அது எமர்ஜ் ஆயிடுறது. அந்த வீக்னஸை அவங்களால ஜெயிக்க முடியறதில்ல. அதனால உப்பு தண்ணீர் போல இருப்பாங்க. இல்லைன்னா கிளாஸுக்கு வர்றதில்லை, ஞானத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ பாபா நினைப்பாரா, எவ்வளோ நல்லா வந்துட்டு இருந்தாங்க, எவ்வளோ நல்லா ஞானம் கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாம் இல்லை அப்படின்னு. உலகத்தில் மனிதர்களுக்கு இருப்பது விஞ்ஞானத்தின் புத்தி. உங்களுடையது சைலன்ஸின் புத்தி. அவை அழிவிற்கு நிமித்தமாக இருக்கிறது. நீங்கள் அழிவற்ற பதவியை பெறுவதற்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள். இதை புரிந்து கொள்வதற்கும் புத்தி வேண்டும். பாபா எவ்வளவு சகஜமான வழியை சொல்கிறார். தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி அடைவதில்தான் மாயை தவறு செய்விக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த ஏமாற்று வலையில் மாட்டிக்கொள்ளக் கூடாது. மாயையுடன் தான் யுத்தம் நடக்கிறது. மிக பெரிய பெரிய புயல் வரும். அதிலும் வாரிசு குழந்தைகள் மீது மாயை அதிகமாக யுத்தம் செய்யும். பலசாலிக்கு பலசாலியாகி யுத்தம் செய்யும்.
வைத்தியர்கள் மருந்து கொடுக்கும் போது நோய் அனைத்தும் வெளியே வருகிறது. இங்கேயும் என்னுடையவர் ஆகிவிட்டால் பிறகு அனைவரின் நினைவும் வரும், புயலும் வரும். இதில் லைன் தெளிவாக இருக்க வேண்டும். நினைவு செய்து செய்து நீங்கள் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். இதில் முற்றிலும் உள்நோக்குமுகம் தேவை. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நினைவு பலத்தின் மூலம் உங்களுடைய கர்மேந்திரியங்களை எப்படி வசப்படுத்த வேண்டும் என்றால் எந்த ஒரு சஞ்சல தன்மையும் இருக்கக்கூடாது. நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. எனவே நன்றாக முயற்சி செய்து மாயாவை வென்றவர்களாக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், பாபா என்ன ஞானத்தை கொடுக்கிறாரோ அதை உள்நோக்கு முகமுடையவராகி தாரணை செய்ய வேண்டும். ஒருபோதும் உங்களுக்குள் உப்பு தண்ணீராக இருக்கக்கூடாது. பாபாவிற்கு தன்னுடைய நலனை பற்றி அவசியம் எழுத வேண்டும். வரதானம். கல்யாணக்காரி உள்ளுணர்வின் மூலம், அதாவது நன்மை பயக்கும் உள்ளுணர்வின் மூலம் சேவை செய்யக்கூடிய அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களுக்கு அதிகாரி ஆகுங்கள். கல்யாணக்காரி உள்ளுணர்வின் மூலம் சேவை செய்வது, இது அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களை அடைவதற்கான சாதனமாகும். நாம் விஸ்வ கல்யாணக்காரி என்ற லட்சியம் இருக்கிறது என்றால் நன்மையற்ற காரியம் எதுவும் இருக்க முடியாது. எப்படி காரியமோ அப்படி தன்னுடைய தாரணை இருக்கும். ஒருவேளை காரியம் சதா நினைவில் இருந்தது என்றால் சதா இரக்கமனம் உடையவராக, சதா மகாதானியாக இருப்பார்கள். ஒவ்வொரு அடியிலும் கல்யாணக்காரி உள்ளுணர்வுடன் செல்வார்கள். நான் என்பது வராது. நிமித்த தன்மை நினைவில் இருக்கும். அப்படிப்பட்ட சேவாதாரிகளுக்கு சேவைக்கான கைமாறாக அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களின் அதிகாரம் கிடைத்து விடுகிறது. ஸ்லோகன். சாதனங்களின் கவர்ச்சி சாதனையை துண்டித்து விடுகிறது. அவ்யக்த சமிகை. உள்நோக்கு முகமுடைய ஆத்மாக்கள் 3 விதமான பாஷையின் அனுபவியாக இருப்பார்கள். ஒன்று கண்களின் பாஷை, இரண்டாவது பாவனையின் பாஷை, அதாவது உணர்வுகளின் பாஷை, மூன்றாவது எண்ணங்களின் பாஷை. இந்த 3 விதமான பாஷைகள்தான் ஆன்மீக யோகி வாழ்க்கையின் பாஷைகள் ஆகும். எவ்வளவுக்கெவ்வளவு நீங்கள் உள்நோக்கு முகத்தின் ஸ்வீட் சைலன்ஸ் நிலையில் நிலைத்து கொண்டே செல்வீர்களோ அவ்வளவு இந்த 3 பாஷைகளின் மூலம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அனுபவம் செய்விக்க முடியும். இப்பொழுது இந்த ஆன்மீக பாஷையின் பயிற்சி செய்பவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி. அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய், சங்கம யுகத்தில் புது பிறவி தந்தாய், ஆத்மாவிற்கு ஒளி தந்தாய், மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தாய்.
தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய், சங்கம யுகத்தில் புது பிறவி தந்தாய், ஆத்மாவிற்கு ஒளி தந்தாய், மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தாய். அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா.